சங்கின்ற வார்த்தையை வந்து நண்பன்ற மாதிரி சொல்கிறாரு. சீமான் அவர்களோட பேச்சில் வந்து அதிகமாக முரண்பாடு இருக்கிறதுனால ஒரு கருத்து. என்ன முரண்பாடு இருக்குது? சங்கின்னா நண்பன் பொருள் அப்போ இருந்தால் இருக்குது. என்ன ஏன் நீ சங்கின்னு சொல்கிற? அதுக்கு தான் செருப்பத்தி காட்டினேன். என்னை சங்கினா அடிப்பேன்னு. உண்மையான சங்கி நீ தானே சங்கி. இப்போ எல்லா அமைச்சரும் போய் நீங்கள் வந்து அங்கே நிர்மலா சீதாராமன், அங்கே இருக்கிற ராஜ்நாத் சிங் எல்லாரையும் சந்திச்சுக்கிட்டு என்ன காரணம்? பிரதமர் என்னை சந்திக்க ஆள் அனுப்பி கூப்பிட்டு நம்பவில்லை. நான் சங்கி. நீங்கள் காலையில் மகன், மாலையில் அப்பா, ஒரு சதுரங்க விளையாட்டுனா கூட்டிகிட்டு வர வேண்டியது, கேலோ இண்டியானா கூட்டிகிட்டு வர வேண்டியது, ஒவ்வொன்றுக்கும் கூட்டிகிட்டு வர வேண்டியது, 100 ரூபா காசு வெளியிட ராஜ்நாத் சிங்கை கூட்டிகிட்டு வந்து வெளியிட்டது ஏன் அது சங்கி இல்லை? 5 ஆண்டு கூட்டணி வச்சு ஆட்சியிலிருந்து அனுமதிக்கும் போது அது சங்கி இல்லது. சங்கியா இல்லையா? ரஜினிகாந்த் எப்படி சங்கியானார்? பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரா இல்லை அமைச்சரா? இல்லை அவர் சொன்னார் அவர் நான் ஆர்எஸ்எஸ்ன்னு. அவரை வச்சு வருஷத்துக்கு 2 படம் எடுத்து கோடி கோடியாக சம்பாதிக்கும் போது சங்கி காசு நிற்கிது. எல்லா நிகழ்ச்சிக்கும் அவரை கூட்டிகிட்டு வந்து அண்மையில் புத்தகம் வெளியிட்டு கூட கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அப்போ சங்கி இல்லை. ஒரு தடவை நான் சந்தித்து படம் எடுத்துட்டோன்னா அது ஐயோ சங்கி அப்படின்னா வெறுப்பு வருமா வராது? வருமா வராது? ஐயா மோகன்லால் நானும் ஒரே உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி எடுக்கிறோம். 2 பேரும் சந்தித்து படம் எடுத்துக்கிறோம். அந்த மாநிலத்தின் சூப்பர் ஸ்டார் அவர் போடவா அது சங்கின்னு சொல்லுவியா? இந்த நாட்டிலே இருக்கிற மிக உயர்ந்த அரசியல் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருக்கிறார் எங்கள் ஐயா நல்லகண்ணு, எங்களுக்கு அப்பா போல். அவர் நான் 4 மணி நேரம் உட்காந்து பேசுனது இருக்குது. காணொலி இருக்குது, படமும் இருக்குது. ஒரே போராட்டத்தில் 2 பேரும் போராடினது இருக்குது. அதெல்லாம் அந்த சந்திப்புலாம் ஏதோ அரசியல் பேசியிருக்கார்கள், ஏதோ அதெல்லாம் நீங்கள் பேசலையே. உங்களுக்கு என்னைய பேசணும் தானே, அதுக்கு பேசுகிறீங்க. உண்மையிலேயே துளசிதாசர் அந்த ராமாயணத்தை இந்தியில் மொழிபெயர்க்கும் போது ராமனுடைய நண்பன் அன்பான்னு சொல்கிறதுக்கு சங்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிறார். சங்கினா தமிழில் நண்பன்னு பொருள் வருது. திராவிடன்னா என்ன வருது? என்னை பாருங்க தம்பி, நீங்கள் தானே கேள்வி கேட்டீங்க. திராவிடன்னா என்ன பொருள் வருது தமிழில்? திருடன்கிறத தவிர இப்படி அப்படி எப்படி கூட்டி கழிச்சு பொருள் பார்த்தாலும் திருட்டு போயின்னு தான் வருது. என்ன பண்ணலாம்? சங்கின்னு நீ எங்களை சொல்லி அசிங்கப்படுத்துறனா 100 ஆண்டுகளாக எங்களை ஒரு தேசினத்தின் மக்களை தமிழன்கிற ஒரு அடையாளத்தை மறைச்சு திருடன் இந்த திராவிடன் சொல்லி நீ சுமத்தினதை விட அது அசிங்கம். இன்னைக்கு தான் இந்த சங்கி கேட்டு பேசல. ஐயா ரஜினிகாந்த் அவருடைய மகள் அவர் பாட்டு வெளியிட்டு விழாவில் எங்கள் அப்பா வந்து இப்படி சங்கின்னு பேசுகிறது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு அவங்க பேசியிருந்ததுக்கு நான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன். இதனாலெல்லாம் அவரை இழிவுபடுத்திட முடியுமா என்ன? சங்கி தானே அவர். எது கூப்பிடுற நீ? எதுக்கு அவரை வச்சு படம் எடுக்கிற? எதுக்கு அவர் பக்கத்தில் போய் நிற்கிற? சார் அதே போல் கடைசி சார் அதை நீங்கள் கேட்கணுமா இல்லையா? கூட நீ என்ன ஒவ்வொரு தடவையும் போய் உட்காந்து தம்பி விஜயும் மோடியும் சந்திச்சாங்களா இல்லையா? ஆமாங்க. ஏன் நீங்கள் அவரை சங்கின்னு சொல்லல? ஏன் சங்கி? அப்பொழுது அவர் வந்து அரசியல் கட்சி எதுவுமே தொடங்கலை. அப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தலைவர் என்ற கோசரம் இவங்களாம் போய் சந்திச்சிருக்காங்க. தற்பொழுது இருங்க இப்போ அரசியல் கட்சி தொடங்கி ஒவ்வொன்றுக்கும் போய் ஐயா மோடியை பார்க்குறாங்கல்ல, நீங்கள் ஏன் சங்கின்னு இவங்களை சொல்லலை? சார் அவங்கள நேராக சந்திக்கக்கூடிய விஷயம் இந்த நிலைமை வந்து எங்களுக்கு கிடைக்கல. கண்டிப்பாக இங்கே உள்ளவங்க சந்தித்தா கண்டிப்பாக நான் கேட்குறேன். நீங்கள் இந்த ஊடகத்தின் வாயிலாக கேளுங்க. ஐயா நீங்கள் தானே ஒவ்வொரு தடவையும் ஏதோ பொண்ணு கொடுத்து சம்பந்திகள் மாதிரி சந்திக்கிறீங்க. காலையில் நீங்கள் சந்திக்கிறீங்க, மாலையில் அப்படி ஏதாவது ஒரு மாநில முதலமைச்சரையோ விளையாட்டுத்துறை அமைச்சரையோ பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சாருன்னு ஒரு செய்தி சொல்லுங்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநில முதல்வரையாவது சந்திச்சிருக்கிறாரா? பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சரை யாரையாவது சந்திச்சிருக்கிறாரா? சொல்லுங்க தம்பி. எல்லா மாநில முதலமைச்சர் மேலே அமலாக்கத்துறை ரைடு வருது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் மேலே வருது, அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே வருது, தெலுங்கானா முதலமைச்சர் மகள் மேலே வருது. இந்த நாட்டின் முதலமைச்சர்கள் அவர் குடும்பத்து மேலே எந்த ரைடும் வர மாட்டேங்குது. ஒய் அதான் அமைச்சர் செந்தில் பாலாஜி. திருவண்ணாமலையில் உயிரிழந்திருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான இழப்பீடு வழங்கணும்னு நீங்கள் கோரிக்கை கேட்குறீங்க? அவங்க ஒன்றும் கள்ளச்சாரம் குடிச்சா இல்லையே, நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த அரசு பணியில் இருக்கும்போது மின் ஊழியர்கள் மின்சாரம் தாக்கி செத்தாங்கல்ல, இந்த பேரிடர் மீட்பில் தானே போய் செத்தாங்க. அதுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க? 2 லட்சம். அது சத்தமாக சொல்லணும். நீங்கள் 2 லட்சம் கொடுத்தீங்க. 2 லட்சம் கொடுத்தீங்க. அரசு பணி தானே. அரசு பணியில் இருக்கும்போது ஒரு பேரிடர் காலத்தில் மக்களுக்கான உதவி செய்ய போன இடத்துல இறந்துட்டாங்க. அதுக்கு 2 லட்சம். ஒரு படித்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆசிரியரை குத்தி ஒருத்தர் கொண்டுட்டார். அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு? 5 லட்சம். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுக்கு எவ்வளவு? 10 லட்சம். இது எந்த மாதிரியான அணுகுமுறை? எந்த மாதிரியான ஆட்சி முறை?
அப்ப இந்த நாட்டில் மதிப்புமிக்க மரணம் என்பதே சாராயம் குடிச்சு சாகிறது தான். இதுல நான் வேற சொல்லணுமா, நீங்க இவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னு கொடுத்துருவாங்களே. கோரிக்கை வைக்கிறது நம்மளுடைய. இப்போ தொடர்ந்து அரசியல்லையும் இவ்வளோ பெரிய கட்சி தலைவர்களாக இருக்கிற நீங்கள் வைக்கிற கோரிக்கையே எடுபடலைன்னா எடுபடாதுன்னு இல்லை, கேட்குறது அப்படி நிராகரிக்கிறேன்னா அனைத்து கட்சி கூட்டத்தில் என்னையை கூப்பிட்டுக்காருங்களா? ஐயா எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது என்னை கூப்பிட்டாங்க. அப்போ நான் இவ்வளோ விழுக்காடும் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் எனக்கு விளங்கிடணும். அவங்க எந்த இது காவிரி நதிநீர் பிரச்சனையாக என்னை கூப்பிடுவாங்க, இந்த நீட்டு பிரச்சனையாக கேட்பாங்க, பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு சிக்கல் வரும்போது அது சம்பந்தமான விவாதத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் இவங்க என்னை கூப்பிடுவாங்களா? ஏன் கூப்பிடல? ஏன்னா அதில் என்ன சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற கட்சி தான் வரணும்னா உங்கள் கட்சியோட கூட்டணி வச்சு உங்கள் சின்னத்திலே வென்ற கட்சியெல்லாம் இருக்குது. அதுவும் கூட்டணி கட்சி, அதுவும் அது எப்படி? அதுதான் இந்த ஆட்சி. அப்போ சமத்துவம் சம உரிமை பேசுகிற கட்சி அதெல்லாம் ஒரு இளவு. அப்போ அதிமுக வார்த்தை வெற்றி. சார் கடைசி கேள்வி சார், இதே போல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே ஒரு வார்த்தை அதிமுக ஆட்சியில் நான் இப்போ கேட்குறேன். அதிமுக ஆட்சி அம்மையார் ஜெயலலிதாவோ ஐயா எடப்பாடி இருக்கும்போது இந்த மாதிரி வாடகை வலைவலிகளை வச்சுக்கிட்டு இப்படி கேவலம் பேசுனது எங்கேயா நடந்திருக்கா? கொஞ்ச நாளாக அப்படி பார்க்க முடியும் சார். நடிகர்களோட அரசியல் வந்து கடுமையாக எதிர்த்து சீமானவர்கள் வந்து தற்பொழுது விஜயோட அரசியலை வந்து வரவேற்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க, தற்பொழுது அவர் எதிர்க்கிறீங்க. ஸோ இந்த ஒரு கோர்ட்டில் வந்து சீமானவர்கள் அதிகமாக மாறுபடுறாருன்ற மாதிரி தெரியுது சார். ஏன்னா ஒரு மாறுபடுறாரு, வேறுபடுறாரு, ஊறுபடுறாரு, எதையாச்சும் சொல்லிட்டு கொள்கையில முரண் இருக்குது. கொள்கையில முரண் இருக்குது. தம்பிங்கிற பாசம், அண்ணங்கிற பாசம், அது அன்புலாம் அது வேற. எடுத்து வைக்கிற கோட்பாட்டில் நாங்கள் வச்சிருக்க கோட்பாட்டுக்கு முரண் இருக்குது. அதில் கேள்விகளை எழுப்ப வேண்டியது இருக்குது. திரும்பி ஒன்று புரியுதா? நீங்கள் பெரியாரை எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டியாக ஏற்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் தான் விளக்கணும். மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க. மதச்சார்புள்ள சமூக நீதி ஒன்று இருக்கான்னு நான் கேட்கணுமா கேட்க வேணாமா? மதச்சார்புள்ள ஒரு சமூக நீதி இருக்கா இந்தியாவில்? அப்புறம் அதுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி உங்களுடைய கோட்பாட்டில் இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கு இடஒதுக்கீடு தருவியெல்லாம் மாட்டிடலாம் இருக்கா இல்லையா? இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கு இடஒதுக்கீடு இருக்குன்னா மதச்சார்பில்லாத சமூக நீதி எங்கே இருக்கு? சரி, உங்கள் சமூக நீதி கோட்பாட்டில் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு இருக்காங்கல்ல, பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய 10 விழுக்காடுன்னு ஐயா மோடி சொல்லிட்டுருக்காருல, அதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? அருந்ததிற்கான இடஒதுக்கீடை ஏற்பீங்க, யாரும் மறக்க மாட்டாங்க. எங்ககிட்ட இருந்து எடுத்து கொடுத்த உள்ஒதுக்கீடை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? இது யாருமே நீங்கள் கேட்க மாட்டீங்க, நானும் கேட்கக்கூடாதா? என்னது இது முரண்படுறாரு? தம்பி, அண்ணன் தம்பி பாசம் வேறு, அரசியலுக்கு வர்றது வேறு. சேவை செய்யுங்க, வேணும்னு செய்யுங்க. இப்போ எங்கள் ஐயா விஜயகாந்தோட நாங்கள் முரண்பட்டோமா? ஊழலை ஒழிக்கிறேன், வறுமையை ஒழிக்கிறேன்ட்டார், முடிஞ்சு போச்சு. வறுமையை ஒழிக்கிறதுல யார் மறுக்க முடியும்? நீங்கள் ஒரு கோட்பாடுன்னு வைக்கும்போது அதில் கேள்வி வருத, இதில் கேள்வி வருத. நான் இலவசத்தை ஒழிக்கணுன்றேன். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாமல் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். கல்விக்கேற்ற சம்பளம், அதற்கேற்ற கல்விக்கேற்ற வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் இலவசம் கொடுப்பேங்கிறீங்க, அதை எப்படி சொல்கிறீங்க? மீன் பிடிச்சு கொடுக்கக்கூடாது, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேள்வி பேசுகிறீங்க. சில வாய்ச்சவடால் வீரர்கள் வெட்டி வாயில் கம்பு சுற்றுவார்கள்னு பேசுகிறீங்க. மீன் பிடிச்சும் கொடுக்கணுங்கிறீங்க. அதானே இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். உங்கள் மனசான்று சொல்லுங்க, இலவசம் வளர்ச்சி திட்டமா வீழ்ச்சி திட்டமா? இலவசத்தில் கொடுக்குற அந்த பொருளுக்கு கொடுக்குற பணம் இருக்குல்ல, அதை எங்கேருந்து எடுக்கிறீங்க? அதில் இழக்கிற பணத்தை எப்படி ஈடுகட்டுறீங்க? 10 லட்சம் கோடி கடனை கொண்டாந்து நிறுத்திட்டு 50,000 கோடி வட்டியை கட்டிக்கிட்டு இது ஒரு ஆட்சி முறைன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. இலவசம் கொடுக்குறது எல்லாம் இது ஒரு இந்தியா முழுமை கொண்டாண்டிங்க. அவன் மகாராஷ்டிரா எப்படி கொடுத்தா பெண்களுக்கு 2,500 ரூபா கொடுத்து இப்போ இந்த 1000 கொடுத்துருக்கீங்க. 25 தேர்தல் 26 தேர்தல் இருக்கும்போது 2,000 ரூபா தருவோம்னு அறிவிக்கலைன்னா எனக்கு அப்புறம் இது ஒரு ஆட்சி முறையா? விமர்சிக்கிறீங்க, முரண்படுறீங்க. முரண்பாடுங்கிறது என்னன்னு இருக்குல்ல, கோட்பாட்டில் முரண்படுவோம். ஆனால் பந்தபாசத்தில் அண்ணன் தம்பிங்கிற உறவு முறையில் முரண்பாடு வருதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? 3 மாதம் படிப்பு முடித்து அண்ணாமலை வந்திருக்காரு, அதுக்கு எப்படி பார்க்குறீங்க? வாழ்த்துறேன் தம்பியை, வாழ்த்து. அதிர்வலையாக இருக்கா? கடலில் தான் பெரிய அலை இருக்கு.